Hello guys, welcome to JMR Academy. In the video, நாம் பார்க்க போறது coagulation of blood and its mechanism, lymph, lymphatic system and its function. பார்க்கலாமா? நம்மளோட பாடியில இன்ஜுரி இல்லைன்னா ட்ராமா நடக்கும்போது நம்மளோட பாடி ஒரு ரெஸ்பான்ஸ் காமிக்கும். அதுதான் கொயாகுலேஷன் ஆஃப் blood. இது எதனால நடக்குதுன்னா எக்ஸசிவ் blood லாஸை ப்ரிவென்ட் பண்றதுக்காக. நம்ம எல்லாரும் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், ஒரு சின்ன கட் இல்லை இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். அதுதான் blood clot இல்லைன்னா கொயாகுலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எதனால ஃபார்ம் ஆகுது? ஃபைப்ரின்னு சொல்ற த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த நெட்வொர்க் டெட் அண்ட் டேமேஜ்டு செல்ஸை ட்ராப் பண்ணிடும். ஸோ அதனால தான் இந்த ஸ்கம் ஃபார்ம் ஆகுது. இப்போ டவுட் வரலாம், ஃபைப்ரின் எப்படி ஃபார்ம் ஆகுது? பிளாஸ்மால இருக்கிற இன்ஆக்டிவ் ஃபைப்ரினோஜன் அது என்னவா மாறுதுன்னா ஃபைப்ரினா மாறுது வித் த ஹெல்ப் ஆஃப் த்ரோம்பின் என்சைம். அப்போ த்ரோம்பின் எப்படி ஃபார்ம் ஆகுது? த்ரோம்பின் டைரக்டா ஆக்டிவா இருக்காது, அது ப்ரோத்ரோம்பின் அப்படின்னு சொல்ற இன்ஆக்டிவ் பிளாஸ்மா சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த கன்வர்ஷன் நடக்க ஒரு ஸ்பெஷல் என்சைம் காம்ப்ளெக்ஸ் தேவை. அந்த என்சைம் தான் த்ரோம்போகைனேஸ். இந்த த்ரோம்போகைனேஸ் ஃபார்ம் ஆகுறது சீரீஸ் ஆஃப் லிங்க்டு என்சைம் ரியாக்ஷன் மூலமா தான். ஸோ அதனால தான் இந்த ஹோல் ப்ராசஸையே நாம கேஸ்கேட் என்சைமிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிளாஸ்மால நிறைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். அவங்க ஒன் பை ஒன்னா ஆக்டிவேட் ஆகி இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் பேர் என்ன சொன்ன? கேஸ்கேட் என்சைமிக் ரியாக்ஷன். ஸோ இன்ஜுரி இல்லை ட்ராமா நடக்கும்போது பிளேட்லெட்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இந்த பிளேட்லெட்ஸ் சர்டைன் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் கொயாகுலேஷன் மெக்கானிசமை ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இன்ஜுரி சைட்ல இருக்கிற டேமேஜ்டு டிஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிஷ்யூஸுமே கொஞ்சம் டிஷ்யூ ஃபேக்டர்ஸை ரிலீஸ் பண்ணும். இதுவுமே இந்த கம்ப்ளீட் கிளாட்டிங் ப்ராசஸை இனிஷியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு கட் இல்லை இன்ஜுரி நடக்குது, பிளேட்லெட்ஸ் அண்ட் டேமேஜ்டு tissues release clotting factors and then cascade of linked enzymatic reaction நடக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். கால்சியம் இல்லாம இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் நடக்க முடியாது. கால்சியம் அயான்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ த்ரோம்போகைனேஸ் ஃபார்ம் ஆகுது. த்ரோம்போகைனேஸ்னால ப்ரோத்ரோம்பின் ஆக்டிவ் த்ரோம்பினா கன்வெர்ட் ஆகுது. த்ரோம்பின் inactive fibrinogen active fibrina convert பண்ணுது. then blood clot நடக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து blood clotting ஓட definition. blood clotting involves a series of enzymic reactions. ஸோ இதுதான் நம்ம வந்து series of enzymic reactions அப்படின்னு சொல்றோம், that convert inactive factor in the blood to active factors and ends with the formation of blood clot. It is known as cascade of enzymic reaction. Calcium ions plays important role in clotting. So in the complete process நடக்கணும்னா calcium ions ரொம்ப 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 important. Okay, so thrombokinase prothrombin active பண்ணுது, thrombin fibrinogen active பண்ணி fibrina convert பண்ணுது. இந்த fibrin dead and damaged cells trap பண்ணி அந்த இடத்தை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுது. so that blood loss prevent செய்யப்படுது. இதுதான் cascade of enzymic reaction. lymph and lymphatic functions பார்க்கலாமா? ஸோ இந்த lymph எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட blood vesselsல blood flow ஆகும்போது சின்ன சின்ன capillaries வழியா என்ன ஆகும்னா வாட்டர் அண்ட் soluble substances எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடும். இது செல்ஸ்குள்ள இருக்கிற ஸ்பேஸ், டிஷ்யூஸ்ல இருக்கிற ஸ்பேஸ்ல ஃபில் ஆயிடும். இதை தான் நாம டிஷ்யூ ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்றோம். ஆனா லார்ஜ் ப்ரோட்டீன்ஸும் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ட் எலமெண்ட்ஸ் லைக் ஆர்பிசி, டபிள்யூபிசி இதெல்லாம் பிளட் வெசல்ஸ்குள்ளேயே இருக்கும், கேபிலரிஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகாது. ஸோ கேபிலரிஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி டிஷ்யூஸ்ல ஃபில் ஆயிருக்க ஃப்ளூவிடை தான் நாம டிஷ்யூ ஃப்ளூவிட் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஷ்யூ ஃப்ளூவிட் பிளாஸ்மா மாதிரியே சேம் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இந்த ஃப்ளூவிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது.
அது எப்படி பார்க்கலாமா? ஸோ இந்த ஃப்ளூவிட் என்ன பண்ணும் அப்படின்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வழியா மேஜர் வெயின்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். அது எப்படி கனெக்ட் ஆகும்? லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்குள்ள போன உடனே, அந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்குள்ள போன உடனே இதை நாம லிம்ஃப் அப்படின்னு கூப்பிடுவோம். டிஷ்யூ ஃப்ளூவிட்னு சொல்ல மாட்டோம். லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்குள்ள போன உடனே இது நாம லிம்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? Lymph is a colorless fluid formed from tissue fluid, flows through lymphatic vessels, and it contains lymphocytes helping in immunity and transport substances. So இதோட major work என்னன்னா transportation and இது carrier ஆகும், important carrier ஆகவும் help பண்ணுது. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் foremost ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்க விலை இருக்கு இல்லையா? விலையில லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் இருக்கும். விலையில இருக்கக்கூடிய லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்க்கு பேரு லாக்டைல். ஸோ இந்த லாக்டைல் வழியா நம்மளோட இன்டெஸ்டைன்ல இருக்கிற ஃபேட்டை அப்சர்வ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இது ஃபர்ஸ்ட் foremost important function of lymph. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? இன்டெஸ்டைன்ல இருக்கிற லாக்டைல்ஸ் மூலமா ஃபேட்டை அப்சர்வ் பண்ணி இன்டெஸ்டைன்ல இருந்து பாடிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேயா? ஸோ இது இல்லாம அதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸும் லிம்ஃப்க்கு இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் புரோட்டீன்ஸ் அண்ட் ஃப்ளூவிட் டு பிளட். ஸோ புரோட்டீன்ஸையும் ஃப்ளூவிட்டையும் ரிட்டர்ன் பண்ணுது பிளட்டுக்கு. ஓகேயா? ஸோ கீப்ஸ் பாடி செல்ஸ் மாய்ஸ்ட். ஆல்வேஸ் பாடி செல்ஸை மாய்ஸ்டியா வச்சிருக்கு. டெஸ்ட்ராய்ஸ் பேத்தஜன்ஸ். எப்படி இது டெஸ்ட்ராய்ஸ் பேத்தஜன்ஸ்? ஏன்னா இந்த லிம்ஃப்ல லிம்போசைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும்? நம்மளோட பாடியில இருக்கிற இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் வேஸ்ட். ஓகே, எப்படி பண்ணுது? கேரிஸ் ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் and hormones to cells and removes carbon dioxide and waste from cell. Okay, and in the lymph nodes la da lymphocytes produce ஆகுது. So இந்த lymphocytes fight against disease and infections and ரொம்ப முக்கியமா maintains blood volume, drains into the venous system. So on the whole இது lymphoட definition. And இங்கே again functions கொடுத்திருக்கேன். cells and capillaries-ல இருக்கிற extra fluid, அது tissue fluid அப்படின்னு சொல்லுவோம். அந்த tissue fluid lymphatic vessels மூலமா major veins-க்கு connect ஆகுது. இது இல்லாம fat absorption, so immune response, carrier of nutrients, hormones to cells and remove waste from cells, maintain blood volume. So இது எல்லாமே lymphoட functions. Thank you for watching. Subscribe and support.